இது எங்கள் அண்ணியோட பட்டு சேலைங்க. ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டிங் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வர்றனால ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸோட இன்னும் ஒரு ப்ளவுஸையும் கொடுத்து எனக்கு வேகமாக தச்சு கொடுன்னு சொன்னாங்க. சாரீ ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அளவு சட்டை கொடுத்து விட மறந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு ரெகுலராக நம்ம தைக்கிறோம் அப்படின்றப்ப ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு அளவு ப்ளவுஸ் தேவைப்படாது. அதுவே ஃபுல்லாக தைச்சிட்டு உடம்பு ஜாயின் பண்ணையில் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணி தைப்பேன். டேப்பை காட்டி எனக்கு அளவு ப்ளவுஸ் இருந்தால் அந்த மார்க் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் குத்து மதிப்பாக தான் தைச்சேன். நானும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனோடனே அன்னைக்கு சட்டை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அன்னி சொன்னாங்க, ப்ளவுஸு ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஆனால் கை மட்டும் ரொம்ப லூஸாக இருக்குப்பா, அதை தான் ஆல்ட்ரேஷன் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அளவு சட்டை இல்லாமல் தைச்சி இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.